ஹே, இது குரு பிரகாஷ். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறேன். இது யூடியூப்காக நான் பேசலை. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது, ஒரு கோர்ஸ் ஒர்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை பற்றினா ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி. ஸோ இது வந்து நான் எனக்காகவே பண்ணணும்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணுறேன். மேபி இது உங்களுக்கு பார்க்குற யூசர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் இல்லை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டீச்சிங்கில் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாகவே நான் படிச்சிருவேன் எல்லாத்தையும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, முதல்ல ஸ்டார்ட் அப்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அடுத்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் அப்ன்றது ஒன்றுமே கிடையாது. உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னே தெரியாது. இப்போ பிஸ்னஸ்ன்னு எடுத்திங்கன்னா அது 3 ஃபார்முலா. அதாவது எப்படி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் இதை வச்சு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அடுத்து அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா தெரியும், அதுக்கான ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் லைன் இருக்கும்ல, அது பக்காவாக இருக்கும். ஒரு கம்பெனி வச்சுருப்பான், அந்த கம்பெனியை பார்த்து அப்படியே 10 கம்பெனி அதே செஞ்சு அதே மாதிரி ப்ராஃபிட் வாங்கிடுவான். ஆனால் ஸ்டார்ட் அப்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியும், இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது, இன்னும் சால்வே பண்ணல மார்க்கெட்டில். மார்க்கெட் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ரீஜியன் எடுத்துக்கிறீங்களா, இதான் மார்க்கெட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஐடியா மாதிரி இப்போ எனக்கு இருக்க இந்த ஐடியா மாதிரி பண்ணோன்னா சால்வ் பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிடலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் இந்த ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிடலாம். ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ஜிம்முக்கு நிறைய பேர் போகிறாங்க, ஆனால் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இல்லை. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை மட்டுமே கொடுக்குறதுக்கு ஒரு ஆப் வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். ஏன்னா ஜிம்முக்கு போகிற எல்லாருமே வந்து ப்ரோட்டீன் தேவை. அதுவும் வந்து இப்போ எல்லாருமே வெளியே ப்ரோட்டீன் தான் இருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபுட்டிலே ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு காசு வச்சு கொடுத்தோன்னா நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறோம்ல, இது பேர் தான் ஸ்டார்ட் அப். அது பிஸ்னஸ்னால் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் வந்து பன்னீர் இல்லைனா வந்து சிக்கன் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம டேரெக்டாக கன்சியூம் பண்ணுவோம். அவங்களோட மிஷன் வேறு. நம்ம வந்து பர்டிகுலராக ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் வந்து ஸ்டார்ட் அப்போட மெயின் கோல்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மள்ட்ட ஐடியா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ஐடியா சீக்கிரமாக ஸ்கேலப் ஆகுமான்னு பார்ப்பாங்க. ஸ்கேலப் ஆனிச்சுன்னா மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் அதான் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிக்கிறேன், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு என்னால் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆனால் வந்து ஒரு காசு பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முட்டையை அந்த கொண்டக்கடலையை மட்டும் வேக வச்சுட்டு அதை வந்து ஜிம்முக்கு எய்த்தாப்பில் போய் விற்கிறேன், ஒர்க் அவுட் ஆக தான் பார்க்குறேன். இதுதான் வந்து திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மினிமம் வயபிள் சர்வீஸ்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போட்டால் சார்ஜ் போடுறேன், ஆனால் சுவிட்ச் போட மறந்துடுறேன். இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை இதுக்கு ஒரு ஆப் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் வந்து உங்களோட மொத்த இதுன்னு வச்சுக்கோங்க, மொத்த ஃபீச்சரே அதுதான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெடி பண்ணுவீங்கல்ல, அதுதான் வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு என்ன மெயின் கோலோ அதை வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதான் வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரக்சராக சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அப்படி சொல்ல மாட்டேன், நான் வந்து ஏனதானு தான் சொல்லுவேன். பட் ஆனால் கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்படியே ஃபோனில் வரதை பேசுகிறேன். இதில் தப்பு இருக்கலாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. சப்போஸ் அதையும் மீறி பெரிய தப்பு இருக்குது, அதை மிஸ்லீட் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து ஆண்டர்ப்ரனர்னு ஒரு இருக்காங்க. ஆண்டர்ப்ரனர்ன்றது வந்து ஒரு மைண்ட் செட்டு. அண்டு இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்ன்றது ஒரு மைண்ட் செட்டு. அண்டு இதை வந்து ஆண்டர்ப்ரனர்னு யாரை நம்ம சொல்லுவோம்னா, ஒரு பெரிய ரிஸ்க் எடுப்போம் அந்த ஐடியாவை வந்து ஒரு சொல்யூஷனாக மாற்றுறதுக்காக. இந்த ரிஸ்க் எடுக்கிறான் பார்த்தீங்களா, இந்த ரிஸ்க் எடுக்கிறவனை தான் நம்ம ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம். அவனை பிஸ்னஸ் மேன்னு சொல்ல மாட்டோம். அது எப்போ பிஸ்னஸ் மேன் மாறும்னா, அந்த சக்ஸஸ் ஃபார்முலா வச்சு ஒரு ரெவன்யூ ஸ்ட்ரீம் லைனை வந்து பக்காவாக மாற்றிட்டு ஒரு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிட்டான்னா அவன் வந்து பிஸ்னஸ் மேன். அது வரைக்கும் ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவனுக்கு வந்து எது வரைக்கும் தெரியும்னா, எது வரைக்கும் உனக்கு ஒரு பொறுமை வேணும் அப்படின்னா, இவனோட ப்ராடக்ட்டை வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றது மார்க்கெட்டுக்கு தெரியணும். மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு மற்ற காம்படிட்டர்ஸை தாண்டி ட்ரெடிஷ்னலாக ஒரு மெத்தடில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்காது. இவன் இப்படி புதுசாக வரான்றப்ப கண்டிப்பாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதையும் சஸ்டெயின் பண்ணிவிட்டு என்டியூர் ஆகிட்டு அவன் இருக்கான், என்டியூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், தக்க வச்சுக்கிட்டு இருக்கான்னா அது ஒன்று. அந்த இதுலேயும் வந்து அவன் கீழே விழுந்துடாமல் இருக்கான் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அண்டு வந்து சீக்கிரமாக இந்த இதை வந்து ஸ்கேலப் பண்ணணும். ஏன்னா அது வரைக்கும் வந்து அவனுக்கு ரெவென்யூன்றது பெருசாக இருக்காது, ஆனால் வந்து ஸ்கேலப் ஆக தான் வந்து ரெவென்யூன்றதே வரும். ஸோ இதை தாக்கு பிடிக்கிறவனை தான் நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எதுவுமே நான் வந்து கூகுள்லேயோ இல்லை
ChatGPTயில் போட்டு தெரியல, ஜஸ்ட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் படித்ததை வச்சு அதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து மோஸ்ட்லி வந்து பிஸ்னஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனா B2B B2Cன்னு இருக்குது. B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். நான் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ஒரு இன்னொரு பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா அதான் B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அடுத்து வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர் இல்லை கஸ்டமர் எப்படினாலும் வச்சுக்கோங்க. அது எப்படின்னா நான் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஒரு எண்ட் யூசருக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இல்லைனா எண்ட் யூசரோட ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுதுன்னா அதுதான் வந்து B2C அப்படின்பாங்க. அடுத்து வந்து ஒரு நீங்கள் ப்ராடக்ட் ஒன்று செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஒரு 5 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து உங்களோட டார்கெட் கஸ்டமர் யார் அப்படின்னு தெரியணும். ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே உங்கள் கஸ்டமர் கிடையாது. ஜிம்முக்கு போகிறதுல யார் ப்ரோட்டீனுக்கு, அதுவும் வந்து ஃபுட்டு வகையிலேயே வர ப்ரோட்டீனுக்காக செலவு பண்ணுறனோ அவன் தான் உங்கள் டார்கெட் கஸ்டமர் அப்படின்னு நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் ரியாலிட்டியும் வந்து மேட்ச் ஆகும். எக்ஸாக்ட்லி மீன்ஸ் கிட்டத்தட்ட. அடுத்து உங்களோட ப்ராடக்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுது, இல்லை உங்களோட சர்வீஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் உங்களால் வந்து அதை கரெக்டாக பிச் பண்ண முடியும். அடுத்து வந்து அதுக்கான ப்ரைஸ் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்கு வந்து நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வாங்கின விலைக்கே நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ரெஃபர் போட்டிருக்கீங்க, லாஜிஸ்டிக் இருக்குது, அண்ட் அதுக்குன்னு இருக்க ப்ராசஸ்க்குலாம் வந்து செலவு இருக்குது. அதே வந்து ஒரு எக்கு 100 rupees விற்றீங்கனாலும் கண்டிப்பாக அவன் வாங்க மாட்டான். ஸோ வந்து அப்பயும் உங்களுக்கு நஷ்டம் தான். ஏன்னா வந்து எக்குன்றது வந்து சீக்கிரமாக செல்ஃப் லைஃப் இல்லை அதுக்கு, அதனால சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ வந்து நீங்கள் எப்படி ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுறீங்க அப்படின்றதுலையும் இருக்குது. அடுத்து வந்து இதுக்கு வந்து மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து இதுக்கப்புறமேட்டு ப்ராஃபிட் எங்கேருந்து வருது, என்னென்ன வேலேருந்து வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 விஷயம் இருக்குது. இது வந்து ரிலேட்டட்லி பிஸ்னஸோட இது கம்பைன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து சேல்ஸ் சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் எப்படி விற்கும் இந்த மார்க்கெட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இது எப்படி விற்கும், இல்லை இந்தியாவில் இது எப்படி விற்கும், இல்லை இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்குள்ளார இந்த பொருள் எப்படி விற்கும், இல்லை இந்த சர்வீஸ் எப்படி விற்குன்ற ஒரு விசிபிலிட்டி ஆர் சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இல்லை அந்த சைக்காலஜி தெரிஞ்சவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யணும், உங்களுக்காக வேலை செய்யணும். அடுத்து மார்க்கெட்டிங் எப்படி போகலாம். இப்போ நிறையா இன்ஸ்டாவில் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இல்லை அந்த ஃபீல்டு பீப்புளுக்கு எப்படி தெரிகிற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த இது வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மினிமலாவது நீங்கள் வந்து ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்க முடியும். அடுத்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏஞ்சல் இன்வெஸ்டர்னால் ஒரு படத்தில் வந்து வடிவேலு தம்மு வச்சுருப்பாரு, ஆனால் லைட்டருக்காக தேடிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி பற்ற வச்சதுக்கப்புறமேட்டு நல்லா பற்றிக்கிச்சா அப்படின்னு சொன்னோன்னே காசு தான் வரல. அது மாதிரி நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஐடியா வந்து அந்த தீக்குச்சி மாதிரி இப்படி வச்சுட்டு இருக்கீங்க. கரெக்டாக யாராவது வந்து அந்த சிகரெட் எடுத்து வந்து வராங்களே அவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர். அந்த தீக்குச்சி முடிகிறது உள்ளார டப்புன்னு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் அடைகிற மாதிரி அவங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். அவங்களும் ஆக்சுவலாக இன்வெஸ்டர் தான். அவங்க ஏன் ஏஞ்சல் இன்வெஸ்டர்னால் நம்மளுக்கு வந்து நம்மளோட எஃபர்ட்டையும் சரி, நம்மளோட டைமையும் சரி, நம்மளோட ஐடியாவையும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட டப்புன்னு வந்து அதை கிராப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அதை கொடுத்து அதை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கவங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்றோம். கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு சொல்கிற மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ன்ற ஒரு டைம். ஓகேங்களா? அண்டு இதுக்கு அடுத்து வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் செல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்குபேஷன்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா ஸ்டார்ட் அப் இருக்குது, அது பிஸ்னஸாக மாறுது, அதுக்கிடையில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சஸ்டெயின் பண்ணி வரணும், அதெல்லாம் ஓகே. ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுறதுக்கே சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு காமன் மேனாக நீங்கள் போயிட்டு பண்ணுறதுக்கு நிறையா வந்து நீங்கள் ஐடியா இருக்கணும். அந்த ஐடியா வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா எதுவுமே தெரியாது. உங்களுக்கு யாராவது மென்டர் பண்ணணும், எப்படி சேல்ஸ் ஆகுது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே ஆளாக வந்து மொத்தமாக கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடும். அந்த டைம் எடுக்கிறது உள்ளார அந்த மார்க்கெட்டை வந்து உங்களோட ஐடியா மாதிரி வேறு யாராச்சும் ஒரு ஐடியா வச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் யாராவது ஒரு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி இருக்க இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கற்றுக்கிறதுக்குன்னு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு காம்படிட்டர் தான் பார்ப்பாங்க. ஆனால் உங்கள் ஐடியா வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு யூட்டிலைஸ் ஆனிச்சுன்னா அதை கிராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்ய வைக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இதுக்கு என்ன ஸ்கூல் காலேஜ் நடத்த முடியும் அப்படின்றப்ப தான் காலேஜ்குள்ளாரையே ஒரு இன்குபேஷன் செல்லுன்னு வைக்கலாம். ஏன்னா அங்கே லேப் ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே வந்து நம்மளுக்கு மென்டர்ஷிப்பும் கிடைக்கும்.
அண்டு வந்து எதாவதுனாலும் R&D பண்ணுறதுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து ஒவ்வொரு காலேஜ்குள்ளாரையும், ஒவ்வொரு காலேஜ்னால் மெயினான ஒவ்வொரு காலேஜ்குள்ளாரையும் இன்குபேஷன் செல்னு வச்சுருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் பர்டிகுலராக அந்த ஃபீல்டில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லேபில் ஆல்ரெடி மிஷினரிஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணிக்கலாம், வேலிடேஷன் பண்ணிக்கலாம், டிசைன் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பண்ணிக்கலாம். அண்டு அதே நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்து ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஓவராலாக ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன, பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் எதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஓவராலாக நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக ஒரு சீரிஸ் மாதிரி தொடரும். ஏன்னா இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இது சும்மா ஒரு பிளேயர் சொல்லி மாதிரி தான். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா என்னோடய அல்டிமேட் எய்மே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார ஒரு வீடியோக்கான கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை இது பண்ணிவிட்டு எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் போஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய பிளானு. பார்ப்போம் இது அடுத்த கட்டத்தை எப்படி போகுதுன்ட்டு. தேங்க்யூ.